Daily. Taste the Daily. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனத்தில் உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனத்தில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முகுந்தன் நியமனம் குறித்து ராமதாஸ் அன்புமணி இடையே பூசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது ராமதாஸ் உறுதியாக இதனை தெரிவித்திருக்கிறார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பதில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த கேள்வி கேட்டாலும் கோவப்படக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும் தலைவரோ நிறுவனரோ வேற எந்த பொறுப்பில் இருந்தாலும் பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோவப்படக்கூடாது. சாந்தமாக பதில் சொல்லணும். இப்போ கலைஞர் ஒரு உதாரணம் சொல்றேன். கலைஞர் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி. அப்போ அவர் பத்திரிகையாளர்கள் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் விமர்சிக்கிறது அங்கிருந்து தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்வார். அவருடைய பதில் நாகரிகமாக இருக்கும், நளினமாக இருக்கும். எப்படி சொல்லியிருக்காரு, அங்க தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. இது பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை கைது செய்து நள்ளிரவு கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க கலைஞரை. அப்போ நான் அவரோட அந்த கட்சியோட கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை, அண்ணா திமுகவோட கூட்டணி. அந்த மாதிரி செய்யுது. மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கிட்ட சொல்லி, மணி கூட வாங்க அப்படின்ட்டு கருத்து வேறுபாடு நம்மளது பொதுக்குழு நடந்ததுல பொதுவாக பொதுக்குழுல அது உள்கட்சி விவகாரம். பொதுவாக பொதுக்குழுல ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறதில்ல. அது எங்க உள்கட்சி விவகாரம் பேசணும், பேசி அது சரியா போச்சு. அவரு மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணு இல்லை. சங்க தலைவராக முகுந்தன் நீடிக்கிறாரா? நீங்க அறிவிச்சபடி நீடிக்கிறாரா? அன்னைய பொதுக்குள்ள அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடுகிறார்ன்ற பேச்சே இல்லை. அது அங்க பொதுக்குள்ளே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க டைப் பண்ணி கொடுத்துட்டேன். கருத்து வேறுபாடு நம்மளது பொதுக்குழு நடந்ததுல பொதுவாக பொதுக்குழுல அது உள்கட்சி விவகாரம். பொதுவாக பொதுக்குழுல ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறதில்ல. அது எங்க உள்கட்சி பேசணும், பேசி அது சரியா போச்சு. அவரு மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணு இல்லை. சங்க தலைவராக முகுந்தன் நீடிக்கிறாரா? நீங்க அறிவிச்சபடி நீடிக்கிறாரா? அன்னைய பொதுக்குள்ள அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடுகிறார்ன்ற பேச்சே இல்லை. அது அங்க பொதுக்குள்ளே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க டைப் பண்ணி கொடுத்துட்டேன்.
Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.